வணக்கம் பூனை பெற்றோர்களே. உங்க வீட்லயும் இப்படி ஒரு பூனை இருக்கா? நீங்க 5000 ரூபாய்க்கு படுக்கை வாங்கி கொடுத்தா அது அமேசான் அட்டை பெட்டியில தான் படுக்கும். நீங்க அதோட பேரை சொல்லி கூப்பிட்டா நீங்க அதுக்கு கடன் பட்ட மாதிரி ஒரு பார்வை பார்க்கும். ஆனா நீங்க லேப்டாப்பை திறந்து வேலை செய்ய உட்கார்ந்தா போதும், டக்குன்னு கீபோர்டு மேல வந்து படுத்துக்கும். உங்க பூனை ஒரு சின்ன ரோமம் நிறைந்த சர்வாதிகாரியா? இல்ல அந்த புசுபுசுப்பான தலைக்குள்ள வேற ஏதோ பெரிய ரகசியம் இருக்கா? இன்னைக்கு நாம பூனைகளை பற்றிய மிகப்பெரிய கட்டுக்கதையை உடைக்கப் போறோம். அது என்னன்னா, பூனைகள் தனிமையை விரும்பும் உயிரினங்கள் என்பதுதான். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு குட்டி சர்வாதிகாரியோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல ஒரு சின்ன வரலாற்று பாடம். நம்ம வீட்டு பூனைகளோட மூதாதையர்கள் ஆப்பிரிக்க காட்டு பூனைகள். ஆமா, அவங்க தனியா வேட்டையாடுறவங்க தான். ஆனா தனியா வேட்டையாடுறதுக்கும் தனியா வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த காட்டுப்பூனைகள் தங்களோட எல்லைகளை பாதுகாத்து தனியா இரையை தேடினாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமூக கட்டமைப்பு இருந்துச்சு. ஆனா நம்ம வீட்டு பூனைகள், அவங்க வேட்டையாடுற ஒரே விஷயம் சுவத்துல ஓடுற லேசர் லைட்டையும் போர்வைக்கு அடியில ஆடுற நம்ம கால்களையும் தான். பல 1000 வருஷங்களா மனிதர்களோட வாழ்ந்து அவங்க ரொம்பவே மாறிட்டாங்க. நாம அவங்களுக்கு உணவு கொடுக்கிற பெரிய 2 கால் ஜீவராசிகள் மட்டும் இல்ல, நாம தான் அவங்களோட முழு உலகமும். இந்த மாற்றம்தான் பூனைகளோட சமூக நடத்தையை புரிஞ்சுக்க முக்கியமான திறவுகோல். முதல் கட்டுக்கதை. பூனைகள் அலட்சியமானவை. நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நாய் ஓடி வந்து கால்ல விழும். ஆனா பூனை, அது சோஃபால படுத்துக்கிட்டே, ஓ வந்துட்டியா, சரி சாப்பாடு வைன்னு ஒரு லுக் விடும். இத பாத்துட்டு என் பூனைக்கு என் மேல பாசமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தப்பு. இது அலட்சியம் இல்லை, இது அதீத நம்பிக்கை. நீங்க அவங்களுக்காக கண்டிப்பா இருப்பீங்கன்னு அதுக்கு தெரியும். ஒரு நாய் அதோட அன்பை வெளிப்படுத்த எப்பவும் பரபரப்பா இருக்கும். ஆனா ஒரு பூனை ஒரு ராஜா மாதிரி. தன் ராஜ்யத்துல எல்லாம் சரியா நடக்குதுன்னு அதுக்கு தெரியும். அதனால அது அமைதியா உங்களை கவனிக்கும். நீங்க பாதுகாப்பான சூழலை தர்றீங்கங்கிற நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் அந்த அமைதி. ஆனா இந்த நம்பிக்கையெல்லாம் அதோட சாப்பாட்டு பாத்திரம் காலி ஆகுற வரைக்கும் தான். அப்ப பாருங்க, உலகத்திலேயே சிறந்த நடிகர் அதுதான். பூனைகளின் மொழி. மெதுவாக கண் சிமிட்டுதல். உங்க பூனை உங்களை பார்த்து மெதுவா கண்ணை சிமிட்டுனா அது உங்களுக்கு கொடுக்கிற பறக்கும் முத்தம். இது சாதாரண செயல் இல்லை. விலங்குகளோட உலகத்துல நேருக்கு நேர் ஒருத்தரை பார்க்கிறது அச்சுறுத்தலோட அடையாளம். ஆனா உங்க பூனை உங்க முன்னாடி கண்ணை மூடுதுன்னா நான் உன்னை நம்புறேன், உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லுது. இது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் பாசத்தோட வெளிப்பாடு. அடுத்த முறை உங்க பூனை உங்களை இப்படி பார்க்கும்போது நீங்களும் மெதுவா உங்க கண்களை சிமிட்டி பதில் சொல்லுங்க. நீங்க அதோட மொழியில பேசுறத அது புரிஞ்சுக்கிறத பார்க்கலாம். இது உங்க 2 பேருக்கும் இடையிலான பிணைப்பை இன்னும் வலுப்படுத்தும். இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா பூனைகளோட உலகத்துல இது ஒரு பெரிய ஒப்பந்தம் மாதிரி. கௌரவத்தின் அடையாளம். தலையால் முட்டுவது. உங்க பூனை வந்து உங்க கால்ல, கையில, ஏன் மூஞ்சியில கூட தலையால மெதுவா முட்டுதா? இதுக்கு பேரு பண்டிங். பண்டிங். என் தலையில என்ன அரிப்பா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. பூனைகளோட கன்னம், நெத்தி மற்றும் தாடை பகுதிகள்ல வாசனை சுரப்பிகள் இருக்கு. அது உங்கள முட்டும்போது அதோட வாசனைய உங்க மேல படிய வைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பெரிய மனுஷி எனக்கு சொந்தம், இது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு மத்த பூனைகளுக்கு சிக்னல் கொடுக்குது. இது ஒரு மிகப்பெரிய பாசத்தின் வெளிப்பாடு. நீங்க அதோட குடும்பத்துல ஒருத்தர்னு அது ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம் இது. அதனால அடுத்த முறை உங்க பூனை உங்களை முட்டும்போது எரிச்சல் அடையாம அந்த கௌரவத்தை ஏத்துக்கோங்க. நீங்க ஒரு பூனையால உரிமை கொண்டாடப்பட்டிருக்கீங்க. வாலின் கதை. பூனையின் மனநிலைமானி. ஒரு பூனையோட வாலை பார்த்தே அதோட மனநிலைய சொல்லிடலாம். அதோட வால் ஒரு கேள்விக்குறி கொஸ்டின் மார்க் மாதிரி வளைஞ்சிருந்தா அது ரொம்ப சந்தோஷமா உங்களோட விளையாட தயாரா இருக்குன்னு அர்த்தம். வால் நேரா நுனி மட்டும் லேசா ஆடுச்சுன்னா அது எதையோ ஆர்வமா கவனிக்குதுன்னு அர்த்தம். வாலை காலுக்கு நடுவுல வச்சிருந்தா அது பயந்து போயிருக்கு. அதே வால் ஒரு பைன் மரம் மாதிரி புசு புசுன்னு பெருசாயிடுச்சுன்னா அது பயங்கர கோவத்துல இல்லைன்னா அதிர்ச்சியில இருக்குன்னு அர்த்தம். இந்த வால் அசைவுகள் எல்லாமே அதோட சமூக தொடர்புகளுக்கான சிக்னல்கள். அது எப்படி உணருதுன்னு நமக்கு சொல்ல முயற்சி பண்ணுது. இனிமே உங்க பூனை கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி
அதோட வால் என்ன சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்க உரையாடல் இன்னும் சுலபமா இருக்கும். அன்பின் பிசைதல், ரொட்டி செய்றது. உங்க பூனை உங்க மடியில படுத்துக்கிட்டு அதோட முன்னங்கால்களால மெதுவா பிசையிற மாதிரி செய்யுதா? இத நீடிங் நீடிங் அல்லது ரொட்டி செய்யறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம், அது குட்டியா இருந்தப்போ அம்மா பூனை கிட்ட பால் குடிக்கும்போது பால் சுரப்ப தூண்ட இப்படிதான் பிசையும். அது வளர்ந்த பிறகும் உங்ககிட்ட இப்படி செய்யுதுன்னா அது உங்களை அதோட அம்மா இடத்துல வச்சு பார்க்குதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட அது ரொம்ப பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் அன்பாகவும் உணருது. சில சமயம் அதோட நகம் குத்தும், வலிக்கும். ஆனா அது உங்களை காயப்படுத்தணும்னு செய்யல. அது அதோட ஆழ்ந்த அன்பையும் குழந்தை பருவத்து ஏக்கத்தையும் வெளிப்படுத்துது. அதனால லேசா வலிச்சாலும் அந்த அன்பான தருணத்தை ரசிங்க. பரிசுகளின் பயங்கரம். வேட்டையாடிய இரைகள். ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது உங்க வீட்டு வாசல்ல ஒரு செத்த எலி, கரப்பான் பூச்சி, இல்லன்னா ஒரு பல்லி கிடக்குதா? அத பார்த்து பயந்து கத்தாதீங்க. உங்க பூனை உங்கள மிரட்டல. அது உங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கு. ஆமா, அது ஒரு பரிசு தான். பூனைகளோட பார்வையில நாம வேட்டையாடத் தெரியாத, திறமை இல்லாத பெரிய பூனைகள். அதனால நம்ம பசியை போக்க அது வேட்டையாடி நமக்கு சாப்பாடு கொண்டு வருது. இது ஒரு குடும்ப உறுப்பினரை கவனிச்சுக்கிறதோட அடையாளம். நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், கவலைப்படாதேன்னு அது சொல்லுது. அது நமக்கு அருவருப்பா இருக்கலாம், ஆனா அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா அது எவ்வளவு பெரிய அன்புன்னு தெரியும். அடுத்த முறை இப்படி நடந்தா திட்டாம மெதுவா அதை அப்புறப்படுத்திட்டு உங்க பூனைய பாராட்டுங்க. நிழலாக பின்தொடர்தல், காப்பிகேட். நீங்க கிச்சனுக்கு போனா அதுவும் வரும். பாத்ரூம் போனா கதவுக்கு வெளியில உட்கார்ந்துக்கும். நீங்க ஹால்ல உட்கார்ந்தா உங்க பக்கத்துல வந்து படுத்துக்கும். இதுக்கு வேற வேலையே இல்லையான்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் அதுக்கு முக்கியமான வேலை. உங்கள பின்தொடர்றது மூலமா அது உங்களோட வலுவான பிணைப்பை காட்டுது. நீங்க தான் அதோட உலகின் மையம். உங்களோட சேர்ந்தே இருக்க அது விரும்புது. சில பூனைகள் நம்ம பழக்க வழக்கங்களையும் என்கேல் செய்ய ஆரம்பிக்கும். நாம தூங்கும்போது தூங்கும், நம்ம வேலை செய்யும் போது பக்கத்திலேயே இருக்கும். இது தனிமையை விரும்பும் ஒரு உயிரினத்தோட செயல் இல்ல. இது ஒரு சமூக உயிரினம். தன் கூட்டத்தோட தலைவரோட சேர்ந்து இருக்க விரும்புறதோட அடையாளம். நம்பிக்கையின் உச்சம், வயிற்றை காட்டுவது. ஒரு பூனை மல்லாக்கப்படுத்து அதோட வயிற்றை காட்டுதுன்னா அது நம்பிக்கையோட உச்சபட்ச அடையாளம். வயிறுதான் ஒரு விலங்கோட மிகவும் பலவீனமான பகுதி. அத உங்ககிட்ட காட்டுறது மூலமா, நான் உன்னை முழுசா நம்புறேன், நீ என்ன எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது வயிற்றை காட்டுறது வயிற்றை தடவச் சொல்லி கூப்பிடுறதுக்கு இல்ல. அது ஒரு பார்த்து ரசி, ஆனா தொடாதே சிக்னல். நீங்க ஆர்வக்கோளாறுல கைய வச்சீங்கன்னா 4 கால் பாய்ச்சல்ல பிராண்டி எடுத்துடும். இது ஒரு பொறி மாதிரி. அதனால அந்த நம்பிக்கைய மதிக்க கத்துக்கோங்க. தூரத்துல இருந்தே ரசிங்க. அதுவே அதுக்கு நீங்க கொடுக்கிற பெரிய மரியாதை. மனிதர்களுக்கான மொழி, மியாவ். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? வளர்ந்த பூனைகள் மத்த பூனைகளோட பேசும்போது மியாவ்னு கத்தாது. மியாவ் சத்தம் குட்டி பூனைகள் தன் அம்மா கிட்ட பேச பயன்படுத்துறது. ஆனா நம்ம வீட்டு பூனைகள் நம்ம கிட்ட மட்டும் மியாவ்னு பேசுது. ஏன்? ஏன்னா பல 1000 வருஷங்களா நம்ம கூட வாழ்ந்து நம்ம கவனத்தை ஈர்க்கறதுக்கு இந்த சத்தம் வேலை செய்யுதுன்னு அது கத்துக்கிட்டுச்சு. இது மனிதர்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. அதுவும் ஒவ்வொரு மியாவ்க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. மெதுவான மியாவ்னா சாப்பாடு கேக்குது. நீளமான மியாவ்னா கதவை திறக்க சொல்லுது. இந்த மொழியை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது பூனைகள் எவ்வளவு புத்திசாலித்தனமா நம்மளோட தொடர்பு கொள்ளுதுன்னு புரியும். அது தனிமையில பேசிக்கிட்டு இருக்கல, அது நம்ம கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கு. சமூக சுத்தம், நக்கி விடுவது. பூனைகள் ஒன்றை ஒன்று நக்கி சுத்தப்படுத்திக்கிறத பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பேரு அல்லோக்ரூமிங். அல்லோக்ரூமிங் இது வெறும் சுத்தத்துக்காக மட்டும் இல்லை. இது அவங்களுக்குள்ள பாசத்தை பரிமாறிக்கிற, நட்பை வலுப்படுத்திக்கிற ஒரு சமூக செயல். உங்க பூனை உங்கள நக்க ஆரம்பிச்சா அதோட சொர சொரப்பான நாக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஆனா அது உங்கள தன் குடும்பத்துல ஒருத்தரா, தன் கூட்டத்துல ஒரு அங்கமா ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம். அது உங்கள சுத்தப்படுத்துறது மூலமா நாம 2 பேரும் ஒரே டீம்னு சொல்லுது. இது ஒரு பெரிய கௌரவம். அதனால அடுத்த முறை உங்க பூனை உங்கள நக்கும்போது கைய உதறாம
அதுக்கு பதிலா மெதுவா டீ லைட் லூட்டி கொட்டுங்கே. அந்த சமூக பிணைப்பை நீங்களும் ஏத்துக்கிட்டீங்கன்னு அது புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவும். சுதந்திரமான பூனை என்ற கட்டுக்கதை. இதுதான் பூனைகளை பற்றிய ரொம்ப ஆபத்தான கட்டுக்கதை. பூனைகள் சுதந்திரமானவ, அவங்கள தனியா விட்டாலும் சமாளிச்சுக்கும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதனால பூனைகளை பல நாட்கள் வீட்ல தனியா விட்டுட்டு டூர் போறவங்களும் இருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. பூனைகள் தங்கள சுத்தமா வச்சுக்கும், சாப்பாடு இருந்தா சாப்பிடும். ஆனா அதுக்கு சமூக தொடர்பு ரொம்ப முக்கியம். நீண்ட நேரம் தனியா இருந்தா அது மன அழுத்தத்துக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளாகும். இதனால அளவுக்கு அதிகமா தன்னைத்தானே நக்கி புண்ணாக்குறது, வீட்ல பொருட்களை சேதப்படுத்துறது, சாப்பாடு பழக்கத்துல மாற்றம் போன்ற நடத்தை சிக்கல்கள் வரலாம். பூனைக்கு சுதந்திரம் தேவைதான், ஆனா தனிமை தேவையில்லை. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். பூனைகள் தனிமையை உணருமா? நிச்சயம் உணரும். ஆமா, நாய்களைப் போலவே பூனைகளும் தனிமையை உணரும். ஆனா அதை வெளிக்காட்டுற விதம் வேற மாதிரி இருக்கும். உங்க பூனை தனிமையில வாடுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சில அறிகுறிகள் இருக்கு. அது வழக்கத்தை விட அதிகமா கத்த ஆரம்பிக்கும், உங்க கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணும். சில சமயம் நீங்க வீட்ல இல்லாதப்போ உங்க ஷூ துணி மேல சிறுநீர் கழிக்கலாம். இது கோபத்துல செய்யறது இல்ல. உங்களோட வாசனை இருக்கிற இடத்துல அது தன்னோட வாசனைய கலக்கிறது மூலமா ஒருவித பாதுகாப்பு உணர்வை தேடிக்குது. சில பூனைகள் மன அழுத்தத்துல அதிகமா சாப்பிட ஆரம்பிக்கும், சில சாப்பிடாம ஒல்லியாகிடும். இந்த அறிகுறிகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான நேரத்தையும் அன்பையும் கொடுக்கணும். அது ஒரு பொருள் இல்ல, அது ஒரு உயிர். தெருப்பூனைகளின் சமூக வாழ்க்கை. காட்டுல பூனைகள் தனியா வாழுது, அதனால வீட்டு பூனைக்கும் தனிமை பிடிக்கும்னு சிலர் வாதிடுவாங்க. ஆனா தெருக்கள்ல வாழுற பூனைகளை கவனிச்சு பாருங்க. அவங்க தனியா இருக்கிறது இல்ல. குறிப்பா பெண் பூனைகள் ஒரு பெரிய கூட்டமா ஒரு காலனியா வாழும். இந்த காலனிகள்ல ஒரு சிக்கலான சமூக கட்டமைப்பு இருக்கும். அவங்க ஒன்னா சேர்ந்து குட்டிகளை வளர்க்கும், உணவை பகிர்ந்துக்கும், ஆபத்து வந்தா ஒன்னா சேர்ந்து எதிர்த்து நிக்கும். இது என்ன காட்டுது? பூனைகள் இயல்பிலேயே தனிமையை விரும்புற உயிரினங்கள் இல்ல. போதுமான உணவு மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும்போது அவங்க சமூகமா வாழவே விரும்புறாங்க. நம்ம வீடுகள்ல நாம தான் அவங்களோட காலனி, நாம தான் அவங்களோட கூட்டம். இதை நம்ம மறக்கவே கூடாது. இந்த கட்டுக்கதை ஏன் உருவானது? சரி, பூனைகள் தனிமையை விரும்பும் என்ற எண்ணம் எப்படி இவ்வளவு பிரபலமாச்சு? இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பூனைகளை நாய்களோட ஒப்பிடுறதுதான். ஒரு நாய் தன் அன்பை வெளிப்படையா சத்தமா காட்டும். வாலை ஆட்டும், மேலே ஏறி குதிக்கும், முகம் முழுக்க நக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரவர்ட் மாதிரி. ஆனா பூனைகள் ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி. அவங்க அன்ப அமைதியா நுட்பமா காட்டுவாங்க. ஒரு மெதுவான கண் சிமிட்டல், ஒரு சின்ன தலையசைவு, உங்க பக்கத்துல வந்து அமைதியா படுத்துக்கிறது, இது எல்லாமே பாசத்தோட வெளிப்பாடுதான். நம்ம அவங்களோட மொழிய கத்துக்க முயற்சி செய்யாம நம்ம மொழியில அவங்க பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் பூனைகள் அலட்சியமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. பிரச்சனை பூனைகிட்ட இல்ல, நம்ம புரிதல்ல தான் இருக்கு. விளையாட்டின் முக்கியத்துவம். பூனைகளோட விளையாடுறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது ஒரு முக்கியமான சமூக செயல். நீங்க ஒரு இறகு பொம்மையை ஆட்டும்போது பூனை அதை துரத்தி பிடிக்குது. இது அதுக்கு வேட்டையாடுற உணர்வை தருது. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழுவா வேட்டையாடுற மாதிரி அது உணருது. இது உங்களுக்கும் அதுக்கும் இடையிலான பிணைப்பை பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15-20 நிமிஷமாவது உங்க பூனையோட விளையாடுங்க. இது அதோட உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல, மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம். விளையாடி முடிச்சதும் அதுக்கு சின்னதா ஒரு ட்ரீட் கொடுங்க. இது வேட்டை, பிடித்தல், சாப்பிடுதல் என்ற அதோட இயல்பான சுழற்சியை பூர்த்தி செய்யும். ஒரு சந்தோஷமான பூனை ஒரு அன்பான பூனையாக இருக்கும். 2வது பூனை தேவையா? ஒரு பூனை தனிமையில வாடுறத பார்த்துட்டு, சரி அதுக்கு துணையா இன்னொரு பூனைய வாங்கி விடலாம்னு சிலர் யோசிப்பாங்க. இது ஒரு நல்ல யோசனை தான், ஆனா இத ரொம்ப கவனமா செய்யணும். பூனைகள் தன் எல்லை விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கும். புதுசா ஒரு பூனைய டக்குன்னு வீட்டுக்குள்ள விட்டா பழைய பூனை அதை எதிரியா நினைச்சு சண்டை போட ஆரம்பிக்கும். 2 பூனைகளையும் மெதுவா படிப்படியா அறிமுகப்படுத்தணும். முதல்ல தனித்தனி அறைகள்ல வச்சு வாசனைய மட்டும் பரிமாறிக்க விடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க விடணும். இந்த செயல்முறைக்கு பல நாட்கள், ஏன் வாரங்கள் கூட ஆகலாம்.
ஆனா நீங்க பொறுமையா செஞ்சீங்கன்னா அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. இதுவே பூனைகள் சமூக உயிரினங்கள் என்பதற்கு ஒரு சிறந்த சான்று. மனிதன் ஒரு சமூக பங்குதாரர். உங்க வீட்ல ஒரே ஒரு பூனை மட்டும் இருந்தா நீங்க தான் அதோட முழு சமூக உலகமும். நீங்க தான் அதோட அம்மா, அப்பா, அண்ணன், தங்கை, சிறந்த நண்பன், விளையாட்டுத் தோழன் எல்லாமே. உங்களோட குரல், உங்களோட வாசனை, உங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள் இதுதான் அதோட வாழ்க்கைய வரையறுக்குது. நீங்க ஆபீஸ் போயிட்டு வர்ற வரைக்கும் அது உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க சோகமா இருந்தா அதுக்கு புரியும். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவும் உற்சாகமாகும். நாம நினைக்கிறத விட பூனைகள் நம்மளோட உணர்வு பூர்வமா ரொம்ப ஆழமா இணைஞ்சிருக்கு. அதனால நீங்க ஒரு பூனைய வளர்க்குறீங்கன்னா அதுக்கு தேவையான உணவையும் இடத்தையும் மட்டும் கொடுக்கல, உங்களோட வாழ்க்கையில ஒரு சமூக பங்குதாரரா அதை ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இனங்களுக்கிடையேயான வேறுபாடுகள். எல்லா பூனைகளும் ஒண்ணு போல இல்லைங்கிறது உண்மைதான். சில பூனை இனங்கள் மற்றவற்றை விட அதிகமா மனிதர்களோட பழக விரும்பும். உதாரணமா சயாமீஸ், சயமீஸ், ராக்டால், ராக்டால், மெயின் கூன் போன்ற இனங்கள் ரொம்பவே சமூகமானவை, நாய்கள் மாதிரி பின்தொடரும் குணம் கொண்டவை. பெர்ஷியன் போன்ற சில இனங்கள் கொஞ்சம் அமைதியா தங்களோட இடத்துல இருக்க விரும்பலாம். ஆனா இது ஒரு பொதுவான கணிப்புதான். எந்த இனமா இருந்தாலும் ஒவ்வொரு பூனைக்கும் ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும். ஒரு பூனை கொஞ்சம் ஒதுங்கி இருக்குதுன்னா அதுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அது அதோட அன்பை வேற மாதிரி வெளிப்படுத்தலாம். அதனால உங்க பூனை எந்த இனமா இருந்தாலும் அதோட தனிப்பட்ட குணத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. உங்க பிணைப்பை வலுப்படுத்துவது எப்படி? உங்க பூனையோட இன்னும் நெருக்கமாகணுமா? சில எளிய வழிகள் இருக்கு. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை விளையாட்டுக்காக ஒதுக்குங்க. அது உங்க 2 பேரோட வழக்கமா மாறட்டும். அது அமைதியா இருக்க விரும்பும்போது அதை தொந்தரவு செய்யாதீங்க. அதோட தனிப்பட்ட இடத்த மதியுங்க. அதோட உடல் மொழிய கத்துக்கோங்க. காது, வால், கண்கள் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. அடிக்கடி அதோட கண்ணை பார்த்து மெதுவா கண் சிமிட்டுங்க. அதுக்கு ஒரு நிலையான, கணிக்கக்கூடிய வாழ்க்கை முறையை கொடுங்க. சரியான நேரத்துல சாப்பாடு, விளையாட்டு, தூக்கம்னு இருந்தா அது பாதுகாப்பா உணரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க காட்டுற அக்கறை தான் ஒரு பெரிய ஆழமான பிணைப்புக்கு அடித்தளமா அமையும். இறுதியான ஆதாரம். அது நம்மோட இருக்க தேர்ந்தெடுக்கிறது. யோசிச்சு பாருங்க. ஒரு பூனைக்கு வீட்ல ஒளிஞ்சுக்கிறதுக்கு 1000 இடங்கள் இருக்கு. கட்டிலுக்கு அடியில, பீரோவுக்கு மேல, எங்க வேணும்னாலும் அதனால முழுக்க ஒளிஞ்சு வாழலாம். ஆனா அது என்ன பண்ணுது? அது நம்ம மடியில வந்து படுக்குது. நம்ம லேப்டாப் மேல உட்கார்ந்து வேலைய கெடுக்குது. நம்ம காலை சுத்தி சுத்தி வந்து நம்மள கீழே தள்ளிவிட பார்க்குது. நம்ம பாத்ரூம்ல இருக்கும்போது கதவுக்கு வெளியில உட்கார்ந்து கத்துது. இதெல்லாம் தனிமையை விரும்பும் ஒரு உயிரினத்தோட செயலா? இல்ல. இது அன்பு. இதுதான் பூனைகளின் பாணி அன்பு. அது நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்க விரும்புறதுக்கான அசைக்க முடியாத ஆதாரம். அதுக்கு நாம தொந்தரவா இருக்கலாம். ஆனா நாம இல்லாத வாழ்க்கை அதுக்கு வெறுமையா இருக்கும். ஆக நண்பர்களே, உங்க பூனை உங்களோட வாடகைக்கு இருக்கிற ஒரு அலட்சியமான ரூம்மேட் இல்லை. அது உங்களோட ஒரு ஆழமான பிணைப்பை கொண்ட ஒரு சிக்கலான சமூக உயிரினம். அடுத்த முறை அது உங்களை கண்டுகொள்ளாத மாதிரி நடிக்கும்போது அந்த மெதுவான கண் சிமிட்டலை, அந்த தலையால் முட்டுவதை, அந்த ரொட்டி பிசைவதை நினைச்சு பாருங்க. அது உங்களை நேசிக்குது, அதோட விசித்திரமான, அற்புதமான, புசுப்புசுப்பான வழியில. உங்க வீட்டு குட்டி சர்வாதிகாரிய பற்றி புதுசா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மேலும் பல பூனை ரகசியங்களுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பூனை உங்களை வெறுக்குதுன்னு நினைக்கிற உங்க நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கடைசியா ஒரு கேள்வி. உங்க பூனை அதோட அன்பை உங்களுக்கு காட்டுற விசித்திரமான வழி என்ன? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.